வணக்கம் நண்பர்களே. மாந்திரீகம் பழகுறவங்க ஐயா நான் ஒரு தேவதை சித்தி எடுத்துட்டேன், எனக்கு அது ஒன்றும் செட் ஆகலை, எது செஞ்சாலும் வெற்றியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எப்பொழுதுமே சரி, ஒரு தேவதை சித்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் மந்திரத்தை வச்சுமே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அதற்குண்டான சக்கரம் இருக்கணும், அதற்குண்டான மூலிகை இருக்கணும். மந்திரம், எந்திரம், மூலிகை இது மூன்றும் ஒன்று சேர்ந்தால் தான் உங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் உடனே பலிக்கும். நீங்கள் ஒரு குருநார்கிட்ட தீட்சை வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க 21 நாளோ அல்லது 42 நாளோ பூஜை பண்ண சொல்லுவாங்க. பூஜை பண்ணி முடித்த உடனே நீங்கள் போய் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஐயா நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேங்க, இப்போ நான் ஒரு வசி வேலை செய்யணும், இல்லை ஏவல் பிள்ளை சுனித்தை விளக்கணும், இதற்கு நான் எந்த மூலிகை எடுத்து பிரயோகம் பண்ணணும், அது எப்படி மை போடணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்கள் குருநார் சொல்கிற மூலிகை உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா, ஐயா அந்த மூலிகை எனக்கு தெரியலைங்க, நீங்களே எடுத்து காட்டுங்க, அது எப்படி பிரயோகம் பண்ண சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் எது செஞ்சாலுமே வெற்றியாகும். சரிங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம ஒரு தீட்சை வாங்கிட்டோம், அடுத்தது நீ வேறு தீட்சை வாங்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாந்திரி நம்ம எப்பொழுதுமே சரி செய்ய முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் சரி உங்களுக்கு உடனே வெற்றியாகும். நீங்கள் நல்ல குருநாரை தேர்ந்தெடுங்க. நல்ல விளக்கமாக கேளுங்க. வசியம் எப்படி பண்ணணும், மோகனம் எப்படி பண்ணணும், இப்போ வசி ஈடு மருந்து எப்படி செய்யணும், இதற்கு எந்த மூலிகை எடுக்கணும், எந்த மாதிரி மை போடணும், இதெல்லாம் தெளிவாக கேட்டு நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் எது செஞ்சாலும் உடனே பலிக்கும். உங்களுக்கு மாந்திரீகத்தில் எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன். நன்றிங்க.